தமிழக மக்களே வணக்கம். தினமொழி என்ற முறையில் இன்றைக்கி உள்ள அறிவுரை ஆலோசனை என்னவென்றால், உங்கள் பெற்றோரை கைவிடாதீங்க. உங்கள் வயதான பெற்றோர்களை கைவிடாதீங்க. அவங்க இல்லாட்டினா நீங்கள் இல்லை. அவங்க இல்லாட்டினா நீங்கள் உலகத்தில் வாழ முடியுமா? பிறக்க முடியுமா? படிக்க முடியுமா? அதனால் பெற்றோர்கள் உங்களை உருவாக்கணுங்க. கண்கண்ட கடவுள், அவங்க கண்கண்ட தெய்வம். அதனால் முதிர் வயதில் அவங்கள கேவலமாக பேசாமல் அன்பாக நடத்துங்க. அவங்கள பேச்சை கேளுங்க. என்னங்கப்பா, என்ன சொல்கிறீங்கப்பா கேட்டு, அப்படியாங்கப்பா, சரிங்கப்பா, அன்பாக பேசுங்க. ஒரு 4 வார்த்தை. உங்களை ஒன்று கோடி கோபுரம் சொத்து சுகத்தை அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கல. உங்கள் அன்பான வார்த்தைகள். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள். உட்காந்து, என்னம்மா சாப்பிட்டீங்களாம்மா, ஒரு எந்த எதிர்பார்ப்பே எந்த ஒரு இதாக இல்லாமல் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவங்கள ஒதுக்குங்க. உங்கள் நண்பர்கிட்ட எவ்வளோ மணிக்கணக்கில் பேசுகிறீங்க? சினிமா அதை 3 மணி நேரம் பார்க்குறீங்க. வெட்டி கதை எவ்வளோ பேசுகிறீங்க? உங்கள் மனைவி பிள்ளைகளோட செலவு பண்ணுறீங்க. அதெல்லாம் சரி, நான் வேணாம்னு சொல்லலை. உங்கள் பெற்றோர்கள் அனாதி அகதிகளாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி, மணி அடித்தா சாப்பாடு அந்த மாதிரி அடிமையாக அவங்க மனசு வேதனைப்படுற மாதிரி செய்யாதீங்க. நல்லா நீங்கள் அது நல்லா இல்லை. அப்படி வேதனைப்பட்டால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு அதே மாதிரி செய்வாங்க. நீங்கள் விதைச்சது தான் அறுப்பீங்க. உங்கள் பெற்றோரை எப்படி நினைக்கிறீங்களோ உங்கள் பிள்ளைகள் உங்களை அப்படி நினைப்பாங்க. எண்ணம் போல் வாழ்வு. அதனால் உங்கள் பெற்றோரை மதிங்க, கைவிடாதீங்க. அனாதை ஆசிரமத்தில் விட்டுறாதீங்க. பிச்சைக்காரங்களாக விட்டுறாதீங்க, துரத்திடாதீங்க. சில பெற்றோர்களை வேனில் கொண்டு போய் நடுவில் இறக்கிட்டு போயிடுறான். பிள்ளை செய்கிறான், மருந்து கொடுத்து கொல்றான். அவங்க சொத்து முழுவதும் அவங்கக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவன் ஆட்டையை போட்டு அவனை புறத்தள்ளிடுறான். சில பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டே சொல்லாமல் போயிடுறாங்க. அவங்க தான் பரதேசி, அனாதி போனோம்னு சொல்கிறது. அதுதான் காலமெல்லாம் பிள்ளைகளை நம்பியே வாழ்ந்து கடைசியில் அனாதியாக பிச்சைக்காரனாக சாமியாராக போய் தித்துடுறாங்க. என்ன செய்ய தயவுசெய்து மனிதாபிமானமாக வாழுங்க. உங்கள் பெற்றோரை மனசு வேதனைப்பட வைக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதில்லை. மதிங்க, அவங்கள கைவிடாதீங்க. மனைவி பேச்சை கேட்டு தகப்பனை கைவிடுறவங்க எத்தனை பேர்? ஒரே வீட்டில் தகப்பனை வச்சு பாதுகாக்க துப்பு இல்லை மகனுக்கு. மனைவிக்கு பிடிக்கலையா, அதனால தகப்பனை இருக்காத போன்னு சொல்கிறது. அவன் என்ன மகன்? அவன் மகனா? அவன் அயோக்கிய நாய். அவன் மனுஷனே கிடையாது. அவன் உன் அப்பா இல்லாமல் நீ வந்தியா? உன் அப்பா தானே உனக்கு கல்யாணம் முடித்து வச்சதே அவர் தானே. உன் மனைவி வந்த உடனே மனைவி சொல்ல கேட்டு உன் அப்பாவை அற்பமாக நினைக்கிறது. நீ என்ன மனுஷன்? நீ ஒரு காட்டான். நீ அயோக்கிய நாய். நீ ஒரு நல்லவன் கிடையாது. அப்பாவை கைவிடாதீங்க, அம்மாவை மதிங்க, கைவிடாதீங்க. சும்மா கடைசியில் போட்டு அப்பா இறந்த பிறகு பூமாலையை போட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? சிறு வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. என் வாழ்க்கையில் 3 வயசில் எங்கள் அம்மாவை இழந்தேன். 7-8 வயசில் எங்கள் அப்பாவை இழந்தேன். தகப்பன் இல்லாத அப்படி ஏங்குனேன். பெற்றோரை அன்புக்காக ஏங்குனேன். பெற்றோர் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்கன்னா அது பெரிய செல்வம், பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவனுக்கு பெரிய சந்தோஷம். 1000 உறவுகள் இருந்தாலும் அம்மா அப்பா மாதிரி அன்பு செலுத்தி உங்களை கவனிக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க? அதனால் தயவுசெய்து பெற்றோர்களை கடவுளை போல மதிங்க. அவங்கள கைவிடாதீங்க. அவங்க மனசு நோக பேசாதீங்க. அவங்க கண்ணீர் சிந்தினா உங்களுக்கு நல்லதில்லை. மக்களே,
நல்லபடியாக வாழுங்க. நன்றி.